நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். காசி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லா உண்மையுமே உடைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த கல்யாணம் வந்து சுடர் ஏத்துக்கிட்டு நடந்ததே கிடையாது. இது வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது இந்துவ பத்தி உண்மையெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம காசி அம்மா வந்து சாமி ஆடிட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து காசி அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. எழில், சுடர் போய் அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கணபதி அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து காசி அம்மா வந்து சாமி ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த கல்யாணத்தை பற்றி வந்து சுடர்கிட்ட கேட்க ஆரம்பிக்காங்க. எதுக்கு இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம சுடர் வந்து இல்லைம்மா, இந்த கல்யாணம் வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது, இந்த கல்யாணம் எனக்கு தெரியாமல் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனம் வந்து சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாமா, இவ ஆல்ரெடி வந்து எங்ககிட்ட வந்து சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை வந்து நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டலாம் வந்து அவள் சபதம் விட்டுருந்தா. அதே மாதிரி அவள் செஞ்சு காட்டிட்டா. இது வந்து அவளுக்கு தெரிஞ்சு எல்லாமே பிளான் பண்ணி தான் இவள் பண்ணியிருக்கா. என்னைய கூட ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாமா அன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா, எனக்கு கல்யாணம் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. மண்டபத்துக்கு போனது நான் என்னமோ உண்மை தான். அதுக்கடுத்து கல்யாணம் முடிஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது, ஞாபகமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அதுக்கடுத்து தான் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு நம்ப முடியலம்மா. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லோரும் சொல்லும்போது நான் வந்து அதை நம்பித்தானே ஆகணும். நான் சொல்கிறது மட்டும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சுடர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு காசி அம்மா வந்து குறியெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்கிறாங்க, இது வந்து சுடர் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா சுடர் சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் வந்து என்ன பேசுறதுனே தெரில, ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு சொல்கிறது வந்து உண்மை, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அந்த பொண்ணுக்கு நடக்காமல் எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அது யார் தான் அந்த கல்யாணத்தை பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது வந்து ஒரு மனிதனே கிடையாது, இது ஒரு ஆத்மா தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காசி அம்மா வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டவொடனே, ஆமாம், இந்த பொண்ணுக்குள்ளே வந்து ஒரு ஆத்மா போயிருக்கு. அந்த ஆத்மா தான் மணமேடையில் உட்காந்து கல்யாணத்தை வந்து தாலியும் வாங்கியிருக்கு. அதனால் இந்த பொண்ணுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க காசி அம்மா. எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடா ஆத்மாலாம் வந்து தாலி வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாராலுமே நம்பவே முடியல. ஷாக் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனம் மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆத்மா வந்து தாலி வாங்குதுன்னு சொன்னான்னா அந்த கோரா வந்து சொன்னான்ல, அதாவது இந்து வந்து உன் கல்யாணத்தை வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக இந்து வந்து கல்யாணத்தை தடுக்க வருவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அந்த கோரா வந்து மனோகிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து சுடர் உடம்புக்குள்ளே இருந்து தாலி வாங்கினது இந்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.